அதிரச வகைகள் நிறைய செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ கருப்பு கோணியில் அதிரசம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது நாட்டு சக்கரை கடலெண்ணெய் பயன்படுத்தி செய்யப்படுறது. இது திணையில் அதிரசம். இந்த திணை அதிரசம் பார்த்தீங்கன்னாக்க திணை அது இல்லாமல் கொஞ்சம் தூயமல்லி அரிசி சேர்த்துருக்கோம். ஏன்னா திணை மட்டும் அப்படின்னாக்கா அதிரசமாக வராது, உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் ரீஃபைன் செய்யப்படாத கடல் எண்ணெயில் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். இது தூயமல்லி அதிரசம். தூயமல்லி அரிசி நாட்டு சக்கரை ரீஃபைன் செய்யப்படாத கடல் எண்ணெய் இது சேர்த்து செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு 10 நாளைக்கு தான் இருக்கும், கெட்டு போகாமல். 10 நாளைக்குள்ளே சாப்பிடணும். நம்ம இதை மாவு ஊற வச்சிடறோம். ஒரு நாள் மாவை ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு மாவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அதிரசமாக தட்டுறோம். பொதுவாக நீங்கள் ஜீனிலேயோ அல்லது வெள்ளத்திலேயோ செய்யப்பட்ட அதிரசங்களை பார்த்துருக்க முடியும். இது முழுக்க முழுக்க நாட்டு சக்கரை கொண்டு செய்யப்படுறது, ரீஃபைன் செய்யப்படாத கடல் எண்ணெயில் செய்யப்படுறது. இதுக்கான சுவைங்கிறது தனியாக இருக்கும். எல்லாருமே குழந்தைகள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம மரபு தின்பண்டங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரபு அரிசி ரகங்களையும் சிறுதானியங்களையும் மிச்சர், முறுக்கு, கரைச்சி இப்படி நிறையா. இது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு ஆர்டர் பண்ண முடியும். தேவையானதை வாங்கிக்கலாம்.